ஹாய் காய்ஸ், வெல்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2.18ல் சொல்யூஷன் சாப்டரில் 18th கொஷின். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, calculate the mass of the non-volatile solute which should be dissolved in 114 grams of octane. அதாவது ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட் இருக்காமா. நான் வாலட்டைல் சொல்யூட்னா என்னது? அந்தளவுக்கு எவாப்ரேட் ஆகாத வாலட்டைலாக இருக்காத ஒரு சொல்யூட்டை எதில் ஆட் பண்ணுறாங்க? ஆக்டேனில் ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ கிராம் ஆஃப் ஆக்டேனில்? 114 கிராம் ஆஃப் ஆக்டேனில் நான் வாலட்டைல் சொல்யூட் ஆட் பண்ணுறாங்க. அப்போது போனதுலேயே பார்த்தோமா, வேப்பர் ப்ரெஷர் குறையும்னு பார்த்தோம். ரவுல்ஸ் லால தானே சொல்லுது, வேப்பர் ப்ரெஷர் வில் டிக்ரீஸ் when you நான் வாலட்டைல் ஆட் பண்ணிங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ். அதான் அவங்களும் சொல்கிறாங்க, ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. டு ரெடியூஸ் டு இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர் டு 80%, ரெடியூஸ் டு இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர் டு 80%, 80% குறையலாம். கால்குலேட் த மாஸ் ஆஃப் நான் வாலட்டைல் சொல்யூட். அந்த எவ்வளோ நான் வாலட்டைல் சொல்யூட் ஆட் பண்ணிங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ தூரம் குறையும் அப்படின்றது தான் கொஷின். சிமிலர் டு த ப்ரீவியஸ் கொஷினா? ப்ரீவியஸ் கொஷின் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே கொஷினோட லாஜிக்கில் தான் இந்த கொஷின் இருக்குது. ஓகேவா? ஸோ சேம் லா என்ன சொல்கிறாங்க? போனதில் போட்டது தான். P0 மைனஸ் P டிவைடட் பை P0 இஸ் ஈக்குவல் டு X2. மோல் ஃப்ராக்ஷன் X2ன்றது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். இங்கே வந்து மாஸ் ஆஃப் த சொல்யூட். மோல் ஃப்ராக்ஷன் X2ன்றது என்னது? அதோட மோல் ஃப்ராக்ஷன் வேணும்னா அதுவும் போன சம்மில் அப்படியே பண்ணியிருப்போம். என்னது? ஒன்னோடது கண்டுபிடிச்சி ரெண்டுதோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து we have to find the number of moles of the solute solvent. ரெண்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சால்வெண்ட் எடுத்துரும். சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு மேஸ் அப்பான் மோலார் மேஸ். இதுதான் ஃபார்முலா. மேஸ் எவ்வளோ? ஆக்டேன். சால்வெண்ட் தான் இங்கே, ஆக்டேன் இஸ் த சால்வெண்ட். ஆக்டேனோட ஃபார்முலா என்னது? C8 கார்பன் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னேன். CnH2n + 2 இதுதான் பேசிக்ஸ் ஃபார்முலா. 8 கார்பன் இருக்குது. CnH16 16 + 2 18. ஸோ C8H18னா அதோட இது வந்து ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 114. போனதில் இதே தான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் பண்ணல. ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொஷனில் ஏதோ ஆக்டேன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 16 அதான் இதில் பண்ண மாதிரியே ஞாபகம் இருந்துச்சு. 114 வந்திருக்கா? அதே தான். ஸோ மேஸ் வந்து மேஸ் அப்பான் மோலார் மேஸ், அதான் ஃபார்முலா. மேஸ் அப்பான் மோலார் மாஸ். மேஸ் எவ்வளோ? 114. மோலார் மேஸ் ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணுறது, அதுவும் 114. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? ஒரு மோல் சால்வெண்ட். ஓகேவா? சொல்யூட்டுக்கு சொல்யூட்டோட மேஸ் அப்பான் மோலார் மேஸ். மேஸ் எவ்வளோ? மேஸ் அப்பான் மோலார் மேஸ். இது மேஸ் எவ்வளோ அதான் கேட்குறாங்க, அதான் கொஷின்லேயே கேட்குறாங்க. அதனால் வில் கீப் இட் அஸ் W. மோலார் மேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40ன்னு கொடுத்துட்டாங்க. W/40. கிளியரா? அப்புறம் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ குறையுது? 80% ஆகுது. ஸோ டெல்டா, இதை மொத்தமாக we can consider as டெல்டா P and the value is எவ்வளோ? 20% குறையிறதுனால it is 20. ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் போடுறேன். ஸோ 20 டிவைடட் பை ஒரிஜினலாக இருக்கிறப்போ 100 இஸ் ஈக்குவல் டு X2. X2ங்கிறது ஒன்றும் இல்லை, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த solute divided by total moles. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டோடது எவ்வளோ? W டிவைடட் பை 40 கண்டுபிடிச்சோமா? சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் என்னது? W/40 சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட்டோடது 1. கிளியரா? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா டபிள்யூவோடது கிடச்சிடும். ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தான். இதை சால்வ் பண்ணி இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இட் வில் பிகம் லைக் 0.2 இஸ் ஈக்குவல் டு W divided by 40 divided by W divided by 40 plus 1. ஓகே, இப்போது இதை கிராஸ் பண்ணுறீங்க. கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 0.2 into W divided by 40 plus 1 is equal to W divided by 40 அப்படி வரும். கரெக்டாக? W divided by 40 வந்து நீங்கள் எப்படி எழுதுறாங்கன்னா 0.025W plus 1 டெசிமல் எழுதுகிறேன் is equal to 0.025W. ஓகேவா? இதே டெசிமல் 1/40 டெசிமல் எழுதிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் ஆக்சுவலாக 5 × 10⁻³ plus 0.2 is equal to 0.025W. அடுத்து என்ன பண்ணோம்? கம்பைனிங் லைக் டேர்ம்ஸ், இதை மட்டும் இங்கே புஷ் பண்ணுறேன். அப்போ 0.2 is equal to 0.025W minus 5 × 10⁻³ அப்படி பண்ணிங்கன்னா 0.3 is equal to you will be getting 0.02W அப்படின்னு வரும். which means
W is equal to 0.2 divided by 0.02 பண்ணினா you get 10 grams. ஸோ டபிள்யூட வேல்யூ வந்து 10 grams. கிளியரா? இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ்லாம் மோஸ்ட்லி நீங்கள் எந்த மெட்டீரியல் பார்த்தாலும் சரி, ஆல் இன் ஒன் பார்த்தாலும் சரி, இல்லை எம்டிஜி, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் போட மாட்டாங்க, டேரெக்டாக போட்டுட்டு ஆன்சர் போட்டுருவாங்க. பட் உங்களுக்கு புரியணும், கிளியராக உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை புரியணுக்கா நான் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ we have completed 18 questions. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொஷின் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி கொஷின்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும். ஸோ ஸ்டெப்பு அப்படியே ஆர்டராக படிங்க. ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்லாமல் கிறிஸ்பாக என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணோன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு யூ கேன் ஜாயின் அண்ட் லேர்ன் எனிவேர்லேருந்து யூ கேன் கனெக்ட் அண்ட் லேர்ன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.